தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, உங்கள் யாவரையும் இறைமகன் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த காணொளி வழியாக கர்த்தர் உங்களோடு பேச எனக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 17ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோசுவா யோசேப்பின் வீட்டாராகிய எப்பிராயீம் புத்திரரையும் மனாசேயையும் பார்த்து, நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரமம் உண்டு. உங்களுக்கு கிடைப்பது ஒரு பங்கு மாத்திரமல்ல, மலைநாடும் உங்களுடையதே. அது காடேயானாலும் அதை வெட்டி திருத்தி கொள்ளுங்கள். அதை கடையாந்தரம் மட்டும் அது உங்களுடையதாகும். கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலமுள்ளவைகளே என்றாலும் நீங்கள் அவர்களை துரத்துவீர்கள் என்றார். அன்புக்குரிய இறை மக்களே, யோசேப்பினுடைய பிள்ளைகள், மூத்த மகன் மனாசே, இரண்டாவது மகன் யோசுவா. இவர்கள் குறித்து, மனாசே குறித்து ஆதியாகமம் 41:5-52 வசனத்தில் இந்த மனாசே என்று சொல்லும் பொழுது அதனுடைய எபிரேய பதம் பொருள் கடவுள் என்னை மறக்கச் செய்தார். கடவுள் என்னை மறக்கச் செய்தார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எபிரேய மொழியில் பார்க்கும்போது பல அர்த்தங்களை வேறாக கொண்ட ஒரு பெயர். இந்த மனாசே மலை பழங்குடி இனத்தை சார்ந்த மனிதனாகவும் காணப்படுகிறான். என்னாகமம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலும், என்னாகமம் 1:35, 2:20, 2ஆம் அதிகாரம் 21 பார்க்கிறோம். 40 வருடங்களுக்கு பிறகு அவர்களுடைய எண்ணிக்கை 52,700 அதிகரித்தது என்று சொல்லி வரலாறு குறிப்புகள் நமக்கு கூறுகிறது. மனாசே என்று சொல்லும் பொழுது இட் இஸ் கால்டு அ ஸ்பெஷல் நேம். இந்த சிறப்பு வாய்ந்த ஒரு சமுதாயம் பெயர்கள். யோசுவாவினுடைய அந்த வலியுறுத்தலில் நீங்கள் பெருத்த ஜனம். இன்றைக்கு அப்பனமாக அந்த யோசேப்பினுடைய இரண்டாவது மகன் எப்பிராயீம், அதுவும் அவனுடைய பெயரின் பொருள் பலன் தரும் மரம், பலன் தரும் அல்லது பழம் என்ற ஒரு பொருளை உடையது. இது அநேக எபிரேய வேர் கொண்ட ஒரு சிறந்த ஒரு பெயராக காணப்படுகிறது. ஆதியாகமம் 4:5, எரேமியா 7:15 பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நாம் உலகத்தில் அநேக நம்முடைய வாழ்க்கையில் நாம் இனத்தில் பெரிய மக்களாக, குலத்தில் பெரிய மக்களாக இருப்பினும் நாம் ஆண்டவருடைய பார்வையில் நாம் சொற்ப ஜனமாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிட்டு அநேக நேரங்களில் செயல்படுகிறோம். எனக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கிறது, இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கிறது, இங்கே இருக்கிற இனத்தார் எல்லாம் என்னுடையவர்கள் என்று சொல்கிறோம். ஆனால் கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், மனாசே கோத்திரத்தாகவும் எப்பிராயீம் கோத்திரங்களாக உங்களுக்கு பெரிய, நீங்கள் பலத்த ஜனமாக இருப்பதனால் உங்களுக்கு நான் கொடுக்கும் சுதந்திரம் கொஞ்சமல்ல, அநேகம். அப்படியும் அது இடம் கொள்ளாமல் இருக்கும் என்று சொன்னால், இடம் கொள்ளவில்லை என்று சொன்னால், நீங்கள் மலை நாடுகளில் சென்று உங்களுக்கு தேவையானதை அலங்கரித்து கொள்ளுங்கள், ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறார். இன்றைக்கும் நாம் எந்த இடத்துல இருக்கிறோம், நம்முடைய வீடு, வாசல், சொத்து, நிலம், பலம் இவைகளை குறித்து பார்க்கும்போது எந்த இடத்துல எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறோம்? சொற்பமாக காணப்படுகிறோமா, அற்பமாக காணப்படுகிறோமா? பயப்படாதீர்கள். நீயும் கர்த்தருடைய பார்வையில் இன்றைக்கு விலையேறப்பட்ட மனிதனாக, ஒரு பெருத்த ஜனமாக, பெருத்த சந்ததியாக கர்த்தர் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். யோசேப்பினுடைய குமாரர்களை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணினது போல உன்னையும் இந்த நாளிலே அவர் வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது, கடவுளுக்கு உகந்தவர்களாக, உண்மையுள்ளவர்களாக நீங்களும் நானும் நடந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் கடவுள் இந்த நாளிலே உன்னிடத்திலே என்னிடத்திலே எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட நிறைவான காரியங்களை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள
உலகை உலக மகிழ்ந்து பயன்படுத்தாத நாள் என்று சொல்லி இந்த நாளில் குறிப்பிடப்படுகிறது. செப்டம்பர் 22 உலக மகிழ்ந்து பயன்படுத்தா நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 2000 ஆண்டில் பிப்ரவரி மாதம் முதல் துவங்கி மகிழ்ந்து பயன்படுத்தப்படாத சந்தோஷம் இல்லாத நாளாக கண்டுபிடிக்கப்பட்டது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதிலும் ஆற்றல்களை சேமிப்பதிலும் கவனமாக இருப்பதில் இந்த நாள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது, நினைவுபடுத்துகிறது. நடைப்பயிற்சி, பைக்கிங், பொழுதுபோக்குகள் மற்றும் ஒரே காரில் கூட்டமாக பயணம் செய்யும் முறை, கார் போலிங் என்று சொல்லப்படுகிற இந்த முறைகளை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆகவே இன்றைக்கு நாம் சொற்பமாக அற்பமாக காணப்பட்டாலும் கடவுள் நம்முடைய ஆரோக்கியமுள்ள வாழ்விலும் நம்முடைய சந்ததியரும் உற்றார் உறவினரும் பிள்ளைகளிலும் பெருகச் செய்வார். கண்களை மூடி கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக தந்தையே, எங்கள் இருதயங்களை இந்த நாளில் உயிர்ப்பியும். எங்களுடைய நிகழ்ச்சியின் மூலமாக அநேக மக்களிடத்தில் நாங்கள் பேசின வீணான வார்த்தைகளை குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய நாவையும் வார்த்தையும் குறித்து பொறுப்புடையவர்களாக இருக்கும்படி எங்களை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டாதபடி நீர் எங்களை குறித்து பெருமை பாராட்டவும், நாங்கள் உம்மிலே பெருமைப்படவும், நீர் எங்கள் சொத்து, சுகம், உறவு என்று சந்தோஷப்படவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். அப்படிப்பட்ட விசுவாசத்தையும் நல்ல எண்ணங்களை எங்களுக்கு கொடுத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியின் நல்ல ஒரு பாதுகாப்பு உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.